ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஒரு கல்கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த பொங்கல் தான் செய்வோம், வெல்லம் மட்டும் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம அருமையான ஒரு கல்கண்டு பால் பொங்கல் தான் செய்ய போகிறோம். செய்யறதே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்போவுமே ஒரே மைல் செய்யறதுக்கு நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி கல்கண்டு போட்டு நம்ம செய்யலாம். நான் கல்கண்டு போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்கிறது, எவ்வளோ அளவு என்ன அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது ரேஷன் பச்சரிசி தான். இதை நம்ம ஒரு குண்டாவோ ஒரு பவுலியோ போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இதை நம்ம லைட்டாக வறுத்து போடணும். வறுத்து போட்டோம்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு கல்கண்டு 2 கப்பு கல்கண்டு வேணும். இது நீங்கள் இந்த மாதிரி கல்கண்டு தான் எங்கிட்ட இருக்குது, டைமண்ட் கல்கண்டு மாதிரி. இப்போ நீங்கள் நல்லா அந்த கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதில் இந்த அரிசியோடையே போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம திராட்சை, முந்திரி, நெய், பச்சைக்கல் பொருள், ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறோம். இது வறுத்துட்டு 15 நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு நான் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இங்கே நல்லா ப்ரௌனாக வந்துருக்குது. இப்போ நம்ம அந்த அரிசியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம இதை நம்ம ஊற வச்சுட்டு இது நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா ஊறிச்சு. நான் ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊற வச்சுட்டேன். இது நான் எங்கிட்ட ரேஷன் பச்சரிசி இருக்குது, அதை நான் ஊற வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கடையில் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இந்த குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பற்ற வச்சு சூடு பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. இதில் திராட்சை, கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக முந்திரி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டால் ஒரு மாதிரி புளிப்பு வந்துடும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் திராட்சையும் போட்டுக்கலாம். இது வறுத்து எடுத்துட்டு இதுலேயே நம்ம இந்த பொங்கல் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதே குக்கர்லேயே கொஞ்சம் நெய் இருக்குது. இதுலேயே நான் ஒரு 2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். 2 கப்பு பால், 1 கப்பு தண்ணி. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதைத்தான் நான் ஊற்றுறேன். பாலில் வேக வைக்கும்போது கல்கண்டு பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாலை வேணாலும் 3 கப்பு ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு பால் ஊற்றிருக்கிறேன். இதிலே 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நிறையா ஊற்றிட்டோம்னா மேலையெல்லாம் பொங்கி வந்துடும். அதனால் இது கொஞ்சம் ஒரு 3 கப்பு ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சுட்டு வரத்துக்குள்ளார நம்ம இங்கே நான் 1 கப்பு இந்த கல்கண்டு போட்டிருக்கிறேன். அதிலே இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம். 2 கப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே 1 கப்பு போட்டேன். இப்போ இன்னொரு கப்பு இது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வரணும். இது பால் கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதை நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த வடித்து வச்சுக்கிற இந்த அரிசியை போட்டுக்கலாம்.
இது வந்து மூடி ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பால்லே வேக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பொங்கல் அப்படின்னாலே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த பொங்கல் தான் நம்ம செய்கிறோம் வெல்லம் போட்டு. இப்போ வந்து நம்ம கல்கண்டு போட்டு செய்யலாம். இது வந்து ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ 3 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா இப்படி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது நல்லா கெட்டியான ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து இன்னொரு அரை கப்பு, நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணால் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அரை கப்பு பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தளர இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அதை பொடிச்சு வச்சுக்கிற அந்த கல்கண்டை பொடியை போட்டுக்கலாம். நீங்கள் சாமிக்கு செய்கிற மாதிரி இருந்தால், கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால், 2 பேர் தான் இருக்கோம், நிறைய பேர் இல்லை, சாப்பிட்றதுக்கெலாம் ஆளுங்க இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பார்த்து சாமிக்கு நெய்வேதனம் பண்ணுங்க. சாமிக்கு செய்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அதில் ஒரு துளி, ஒரே ஒரு பிஞ்சுக்கும் கம்மியாக பச்சை கற்பூரம் சேர்த்துங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லா கலக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுக்கிற அந்த கல்கண்டு பொடியை போட்டுக்கலாம். இப்போ பொடிச்சு வச்சுக்கிற அந்த 2 கப்பு கல்கண்டு பொடியை நான் சேர்த்திக்கிறேன். கல்கண்டு வந்து பொடி கம்மியாக தான் இருக்கும் இனிப்பு, அதனால் நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறையா இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு 1.5 கப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா கல்கண்டை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டேன். இந்தளவுக்கு நல்லா அந்த பொடி போட்டோன்னே நல்லா அந்த மாதிரி லூஸாக வரும். இது வந்து கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரையோட இந்த மாதிரி வந்து பொடிச்சு வச்சுருப்பேன். அப்படி நீங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கல்கண்டு பொடி செய்யும்போது ஒரு 4 ஏலக்காயும் அதோடய போட்டு பொடி பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்சு பாருங்க, ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம், இதே வந்து நான் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணி தூவி விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா, ஒரு பிஞ்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூனே ஊற்றிக்கிறேன். நெய் நிறைய ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற அந்த ஏலக்காய் திராட்சையெல்லாம் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நான் கிளறிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த திராட்சை முந்திரி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க, சாமிக்கு படையல் போடுங்க, என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அப்படியே 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா அருமையான கல்கண்டு பால் பொங்கல்
ரெடி பண்ணிட்டோம். இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. நான் போட்டிருக்கிற இனிப்பு அந்த அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனிப்பும் கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக பொங்கல் சாப்பிட்ற மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது. இது பொங்கல் தான். இது சாமிக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.